அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். தனுசு ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல ஒரு காலகட்டம். நவம்பர் மாதம் தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கும். 2023 ஜனவரியிலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். சனியோடைய பாக்கிரம் நவம்பர் 4ஆம் தேதி தான் அது நிவர்த்தி ஆனதுனால சனி பயிற்சி உங்களுக்கு முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இது வாக்கிய பஞ்சாங்கம், திருகணிக்க பஞ்சாங்கம் குழப்ப வேண்டாம். 2023 எண்டு வரைக்கும் 7.5 சனியோடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. அதுதான் உண்மை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ரம் அடைந்தாங்க. அனுபவிச்ச எல்லா துன்பங்களுக்கும், எல்லா பொருட்களும், எல்லா கவலைக்குமே சரி ஒரு முடிவு காலமாக இந்த முதல் காலாண்டு இருக்க போகிறது. ஒரு அருமையான ஒரு பீரியட். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வேலையில் சாட்டிஸ்ஃபைட் இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படக்கூடவங்க தனுசு ராசிக்காரருக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்னே இந்த 3 மாதம்னே சொல்லலாம். உங்களோட தசாபத்தியை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. திருமண முயற்சி கண்டிப்பாக கைகூட்டி வரும். நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள், தகராறுகள், முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இந்த 3 மாத காலங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அது சூரியன் இந்த பனி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இல்லையா, அதேமாரி நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் இந்த 3 மாத காலங்களில் நடக்கக்கூடிய பலன்கள். இந்த 3 மாதங்களில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னா எல்லாமே செய்யலாம். அதுதான் உண்மை. நல்ல மழை பெஞ்சு நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அப்போ கடைக்கு போவோம், தேவையான பொருட்களை வாங்குவோம், பிடிச்ச இடத்துக்கு போவோம், பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் கடுமையான ஒரு போராட்டத்திலேருந்து வெளில வந்த ஒரு முதல் காலாண்டு. இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு இருந்தது, திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஏப்ரல், மே, ஜூனில் நடக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிருக்கலாம். இந்த 3 மாதங்களாக நல்லா தேடுங்க. கண்டிப்பாக வேலை அப்படின்றது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. ஒரு சுய தொழில் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அது செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். இந்த 3 கால மாதத்தில் தொழில்களும் சிறப்பாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நிலையில் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரிச்சிருக்காரு. அதுவும் நீர் ராசி, குருவோட வீடாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றதுனால ஹெல்த் ரிலேட்டடாக சில கன்செஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அதிலான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது ஹெல்த்தில் மட்டும் தேவை. மற்ற எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டாச்சு தான் இது ஒரு உண்மை. ஸோ இந்த 3 மாதங்களில் முதல் காலாண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கான ஒரு பலன்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். அடுத்தது 2வது காலாண்டு பார்க்கலாம். அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 காலங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் 3 மாதங்களாவது நம்ம வேலை செய்யணும், அதுக்கான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா. ஆனால் இந்த முதல் 3 மாதங்கள் நீங்கள் வேலை செய்வீங்க. இந்த 2வது காலாண்டு ஏப்ரல், மே, ஜூனில் நீங்கள் அனுபவிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஓவர் நைட்டில் பண்ணிடக்கூடாது. அதுக்கான ஒரு அவகாசம் கொடுக்கணும் இல்லையா. அந்த அவகாசத்தை தான் இந்த முதல் 3 மாதத்தில் எடுத்துக்கணும். இந்த 3 மாதங்களுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த 3 மாதங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏப்ரல், மே, ஜூனில் ஒரு திருமண முயற்சி தான், நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு வரீங்க இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு வரீங்கன்னா இந்த நேரத்தில் அது உறுதியாகி கல்யாணம் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்கக்கூடிய ஒரு காலாண்டு இந்த 2வது காலாண்டு. இதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்யலாம், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், வாகனம் வாங்குறதுக்கான கடன் வாங்கலாம், வீடு வாங்குறதுக்கான கடன் வாங்கலாம், எல்லாமே முயற்சி பண்ணலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒன்றும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய காரியங்களை சின்ன கவனம், ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது தேவை. மற்றபடி முதல் காலாண்டில் சொன்ன ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை கூட இந்த 2வது காலாண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுதான் இந்த 2வது காலாண்டோடைய ஸ்பெஷல். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 8 கிரகங்களுமே ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக நல்லா இருக்கிறது. இது எல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கணும். நம்மளுடைய தசாபுத்தியும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கு பற்றி கடைசியாக பேசுவோம். 3வது காலாண்டை பார்க்கலாம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஜாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 3வது காலாண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது காலாண்டு போல் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாலாம் இருக்காது. ஒரு எபோ ஆவரேஜ்னே சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு நல்ல காலங்கள் கழிஞ்சு வரும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இருக்கும் இல்லையா, பயணங்கள் மேற்கொள்ளும், சந்தோஷமாக இருக்கும், நண்பர்கள் கூட சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் ஒரு மன அமைதி இருக்கும், ஒருமைப்பட்டு போகக்கூடிய ஒரு மன அமைதி அப்படின்றது கிடைக்கும். ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன கன்சிடன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனையை நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
இருக்கக்கூடும். இந்த 3 மாதங்கள், அது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் எடுக்கலாம். சின்ன கவனத்தோடு எடுக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. வெளிநாட்டு பயணம் போகிறீங்க, அதுக்கு உண்டான சில அஃபிஷியல் கவர்மெண்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். டிரான்சிஷன் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த ஒரு காரியத்தை செய்கிறப்ப யோசித்து செய்யுங்க. ஏன்னா அதுக்கான தடைகள் அப்படின்றது கட்டாயம் வரும். தடையை மீறி நீங்கள் போகும்போது அந்த விஷயத்துக்கான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு முயற்சி எடுக்கலாம், ஆனால் அதுக்கான ஒரு ஆரம்ப நிலை நடைமுறை சிக்கல்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அவுட்புட் ஈவனாக கரெக்டாகிடும். இதுதான் இந்த 3 நாள் காலண்டரோட ஸ்பெஷல். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதுதான் ஹெல்த் ரிலேஷனாக கொஞ்சம் நீங்கள் உங்களோட உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கணும். வாக்கு கொடுக்கறதுல சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதனால் வாக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாக்கு கொடுங்க. உங்களால் செய்ய முடிஞ்ச வேலைகளுக்கு மட்டும் நீங்கள் வாக்கு கொடுங்க. அனாவசியமாக மற்றவங்களுக்கு பணம் விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக தலையிடாமல் இருப்பதே இந்த 3வது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாகவும் இருக்கணும். வீணான சில பண விரயங்களும் வரும் இந்த 3வது காலாண்டில். இந்த 3ல் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4வது காலாண்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதங்களும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது காலண்டரில் பார்த்தோம் இல்லையா, ஏப்ரல், மே, ஜூன் பார்த்தோம் இல்லையா, அதே பலன்கள் தான் அற்புதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் மிருகசீரிட நட்சத்திரத்தில் சஞ்சாரிப்பார். மிக அருமையான பஞ்சமாதிபதி அப்படின்ற பலனை செவ்வாய் செய்யக்கூடிய நேரம். செவ்வாயும் வலிமையாக இருப்பார். அந்த 3 மாதத்தோட விஷயமே அந்த மார்கழி, தை இந்த மாதங்களில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடம், 3ஆம் இடம் அவங்களுக்கு பிடிச்ச இடங்களாக போயிருப்பாங்க. சூரியன் செவ்வாயும் மிகச்சிறந்த அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. இந்த கடைசி காலாண்டில் எல்லாமே நீங்கள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளுமே செய்யலாம். வேலை கிடைக்கும், வேலையில் ப்ராப்பராக ரெகக்னேஷன் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், புதிய வேலை பண்ணிட்டு இருக்கவங்களாம் நல்லாவே தாராளமான ஒரு இன்க்ரிமெண்ட் சம்பளத்தோட உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். 4வது காலண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முயற்சியுமே இருக்கலாம். அதே சமயத்தில் நீண்ட தூர பயணங்கள் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீண்ட தூர பயணங்களில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, இல்லைனா வெளிநாட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஊர் சுற்றி பார்க்கணும், இல்லை சுற்றுலா சுற்றி பார்க்கணும், உலகத்தை சுற்றி பார்க்கணும், இந்த 3 மாதங்களும் மிக மிக அருமையாக இருக்கணும். திருமண முயற்சிகளும் கைகூடி வரும். ஏன்னா மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படின்றது தனுசு ராசிக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால ரொம்ப 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 நல்ல அமைப்பு. என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக செய்ய வேண்டாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம செய்கிற விஷயங்களில் ஒரு கவனம் மட்டும் இருந்தால் போகிறோம். ஒரு சின்ன விழிப்புணர்வு, நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையுமே சரி, சின்ன விழிப்புணர்வு இருந்தாலே போகிறோம். இந்த 3 மாதங்கள் ரொம்பவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மொத்தமாக சொல்லணும்னா ரொம்பவே அருமையாக பலன்கள் எல்லாமே அமைந்திருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ப, உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறுமே தவிர, மற்றபடி நான் சொன்ன அனைத்துமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நடந்தே தீரும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.